ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய T20 வேர்ல்டு கப் குறித்த அப்டேட்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். T20 உலகக்கோப்பை குறித்த அப்டேட் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, நேற்றைக்கு இரவு நடைபெற்ற முக்கியமான லீக் போட்டியான சூப்பர் 8 போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியன் டீமும் ஆஸ்திரேலியா அணியும் வந்து மோதிக்கிட்டாங்க. இந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த டீம்ஸும் கிடையாது. 2023 ODI வேர்ல்டு கப்பில் வந்து நம்மளை ஃபைனல்ஸில் தோற்கடிச்சு ஆஸ்திரேலியா அணியை தான் வந்து நம்ம வந்து எதிர்கொண்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டாஸ் வின் பண்ண ஆஸ்திரேலியாவோட கேப்டன் மிச்சல் மார்ஷ் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபீல்டிங் பண்ணுறோன்னு சொன்னார். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வந்து வெஸ்ட் இண்டீஸில் இருக்கக்கூடிய செயின்ட் லூசியாங்கிற ஸ்டேடியத்தில் வந்து நடைபெற்றது. இதில் வந்து டாஸ் வின் பண்ண ஆஸ்திரேலியன் கேப்டன் மிச்சல் மார்ஷ் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபீல்டிங் பண்ணணும்னு சொன்னார். இதன் காரணமாக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த நம்ம இந்தியன் வந்து பார்த்திங்கன்னா, கோலி வந்து ரொம்ப சீக்கிரமாகவே டக் அவுட் வந்து ஆகிட்டார். பட் இருந்தாலும் மறுமுறையில் வந்து ரோஹித் சர்மா வந்து ஒரு மாசான ஒரு இன்னிங்ஸ் ஆடினார் தான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து ஒரு எதிரிகள் விக்கெட் போனால் கூட கவலைப்படாமல் தொடர்ந்து அது ரெடியாக ஆடிட்டு இருந்தார். அதாவது இந்த அப்ரோச் தான் வந்து அவர் ஃபஸ்ட்டு T20 மேட்ச்லேருந்தே இந்த வேர்ல்டு கப்பில் அதை பண்ணிகிட்ருக்காரு. நேற்றுக்கு வந்து அதை ரொம்ப சிறப்பாகவே பண்ணார். அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டை வந்து அவர் குறைய விடலை. ஸோ அதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் விக்கெட் போயிட்டே இருந்தால் கூட பார்த்திங்கன்னா நம்ம ரன் ரேட்டில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டே இருந்துச்சு. இதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து 92 ரன் எடுத்து அவுட் ஆகிட்டார். பட் இருந்தாலும் அதன் பிறகு சூரியகுமார் யாதவ் வந்தார். இப்படி சில பேருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் காரணமாக அதாவது வந்து பார்த்திங்கன்னா சூரியகுமார் யாதவ் வந்து 31 ரன் அடித்தார். அதே போல் கேப்டன் ரோஹித் சர்மா வந்து 92 ரன் அடித்து அவுட் ஆனார். அதே போல் ஹர்திக் பாண்டியா வந்து 20 ரன் அடித்து நாட் அவுட்டில் வந்துருந்தார். அதே போல் நம்ம சிவம் டூபே வந்து சின்ன கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணார். ஸோ சின்ன கான்ட்ரிபியூஷன்ஸ்னால வந்து பார்த்திங்கன்னா 205 ரன்னுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர் வந்து வந்து முடித்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் வந்து 2 விக்கெட் எடுத்தார். மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் 2 விக்கெட்டு, ஹேசல்வுட் வந்து 1 விக்கெட் எடுத்தார். ஸோ இது ஆஸ்திரேலியாவுடைய பவுலிங் கார்டு. இதுக்கப்புறம் வந்து பேட்டிங் பண்ண வந்த நம்ம ஆஸ்திரேலியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா வந்து தொடர்ந்து சீரான இடைவெளியில் வந்து விக்கெட்டை வந்து எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இதன் காரணமாக 24 ரன் வித்தியாசத்தில் வந்து இந்திய அணி வந்து 20 ஓவரில் வந்து வின் பண்ணிட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 181 ரன்கள் மட்டுமே ஆஸ்திரேலியா வந்து எடுக்க முடிஞ்சது. 181 ரன்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர் வந்து முடித்தாங்க ஆஸ்திரேலியா. இதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா 24 ரன் வித்தியாசத்தில் ஒரு அபாரமான வெற்றியை வந்து இந்திய அணி வந்து பெற்றுட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்ஸ்தீப் சிங் வந்து 3 விக்கெட் எடுத்தார். அதே போல் நம்ம குல்தீப் யாதவ் வந்து 2 விக்கெட்டு, ஜஸ்பிரீத் பும்ரா வந்து 1 விக்கெட் எடுத்தார். அதே போல் பார்த்திங்கன்னா அக்சர் பட்டேலும் வந்து 1 விக்கெட் எடுத்தார். ஸோ இவங்களுடைய சிறப்பான கான்ட்ரிபியூஷன்ஸ்னால வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் அக்சர் பட்டேல் வந்து ஒரு பிரம்மாண்டமான கேட்ச் வந்து ஒன்று பிடிச்சார். அசாத்தியமான கேட்ச்னு தான் சொல்லணும். ஏன்னா அது வந்து பறந்து தான் பிடிச்சாருன்னு வந்து சொல்லணும். மிச் மார்ஷோட கேட்சை பிடிச்சார் அவர். அங்கே தான் வந்து மேட்ச்சுக்கு வந்து டர்னிங் பாயிண்ட்டே ஆச்சு. ஸோ இந்தியனோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம நேற்று பார்த்தோம்னா நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.